ஓசூருக்கு தீபாவளி பரிசு. விமான நிலையம் குறித்து மகிழ்ச்சியான அறிவிப்பு. ஓசூர் விமான நிலையம் எங்கு வரப்போகிறது என்று குழப்பத்தில் இருந்த மக்களுக்கு இங்குதான் வரப்போகிறது என்பதற்கான தெளிவான செய்தி வெளியாகியுள்ளது. நிலத்தில் முதலீடு செய்த சிலருக்கு மகிழ்ச்சி மற்றும் அதிர்ச்சி ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது. எங்குதான் வரப்போகிறது ஓசூர் விமான நிலையம்? பாகலூர் பேரிகை இடையே என்று ஒரு சாராரும், இல்லை குப்பம் மக்களுக்கு பயன்பெறும் வகையில் போச்சம்பள்ளியில் வருகிறது என சில அரசியல் தலைவர்களும் பெலகொண்ட பள்ளியில் அடிக்கடி முதலமைச்சர் வந்து இறங்கி செல்வதால் அங்குதான் வரப்போகிறது என வெகு சிலரும் ஆளாளுக்கு கருத்துக்களும் செய்திகளும் வெளியிட்டு வந்தனர். முதலமைச்சர் ஓசூர் தொழில் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பேசிய பொழுது நிலம் கையகப்படுத்தும் பணி அரசு துறை மூலம் விரைவில் துவங்கும் என அறிவிப்பு வெளியிட்டார். ஆனால் எந்த இடம் என்று தெளிவாக அவர் குறிப்பிடவில்லை. இதனால் சிலர் சத்தியம் செய்து பாகலூர் பேரிகை இடையேதான் என்கிற செய்திகளை பரப்பி வந்தனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஓசூரில் பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பிதுரை அவர்கள் ஓசூர் விமான நிலையம் ஓசூர் அருகே அமைவதற்கு உழவர் பெருமக்கள் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார். இதற்கு இடையே டிட்கோ என்கிற தமிழ்நாடு அரசின் தொழிற்சாலை வளர்ச்சி பணிகளை மேற்கொள்ளும் நிறுவனம் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட் நிலம் கையகப்படுத்தும் பணிக்கு ஆயத்தமாகி வருகிறது. இதன் முதல் படியாக நிலம் கையகப்படுத்துவதற்கு அனுமதி வேண்டி மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாநில அரசிடம் தமது விண்ணப்பத்தை வைத்துள்ளது. இன்றைய சூழலில் கிடைக்கின்ற அறிவிப்புகளின்படி நிலம் கையகப்படுத்தும் பணி சூளகிரி வட்டத்தில் மேற்கொள்ளப்படும் என்ற உறுதியான தகவல் வெளியாகியுள்ளது. எவ்வளவு ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப் போகிறார்கள் என்ற தகவல் இல்லை. டாடா தொழிற்சாலையில் மேற்கொண்ட நடவடிக்கை போன்று நிலங்களை கையகப்படுத்தாமல் கொள்முதல் செய்யப் போகிறார்களா என்கிற எதிர்பார்ப்பும் மக்களிடையே உள்ளது. நிலம் கையகப்படுத்தும் பணி இப்பொழுது துவங்கினாலும் விமான போக்குவரத்து ஆணையத்தின் அனுமதி கிடைத்த பின்பே விமான நிலையம் செயல்பட முடியும். ஒரு வழியாக தீபாவளி நாளான இன்று ஓசூர் விமான நிலையம் குறித்து ஒரு தெளிவான செய்தி வெளியிட்டதில் மகிழ்ச்சி. உடனே ஓசூர் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் ஐகானை அழுத்துங்கள். ஓசூரின் ஒவ்வொரு முதன்மை தகவலையும் உடனுக்குடன் பெறுங்கள். இந்த காணொளி குறித்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள்.